தோழர் ஒரு கதை சொல்லட்டுமா தோழர்? விடுதலை 2 அது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. தம்பி மைக்கு சொல்லுவார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. கண்டுமா தோழர்? எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. விடுதலை 2 இந்த படத்தை இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்க்காம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா? பார்த்துட்டு வந்து சொல்லுவோம். இது யார் பார்க்கலாம், படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். தஞ்சாவூர் விஜயா தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. செகண்ட் ஷோ போய் பார்த்தேன். டிக்கெட் கிடைக்கல, வழக்கம் போல் டிக்கெட் கிடைக்கல. சரி அடித்து பிடிச்சி பிளாக்ல வாங்கி ஸ்க்ரீன் முன்னாடி ரோவில் தான் இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே போய் உட்காந்து பார்ப்போன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து இப்படி அண்ணாந்து பார்த்தது தான் போதும், கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்துக்கு டைரக்ஷன் யாருன்னு தெரியும், வெற்றிமாறன். இசை வந்து நம்ம இசைஞானி இளையராஜா. கேமரா வந்து வேல்ராஜ் பண்ணியிருக்கிறாரு. இசைஞானி இளையராஜாவுக்கு இந்த படத்தில் ஒரு வேலையும் இல்லை. வழக்கம் போல் ஃபர்ஸ்ட்டில் வந்து வழிநடுவா காட்டுமொழி அப்படிங்கிற பாட்டெல்லாம் போட்டிருப்பேன். அதே மாதிரி ஒரே சாங் தான் இந்த படத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடிச்சிருக்கவங்களை விட செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் புதுசாக ஒரு 4-5 பேர் ஆட் ஆகிருக்கிறாங்க. கிஷோர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ கருணாஸ் பையன் கென் கருணாஸ் நடிச்சிருக்கிறாரு. மஞ்சு வாரியார் ஹீரோனியாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் போஸ் வெங்கட் நடிச்சிருக்கிறாரு. பல ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் செகண்ட் பார்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாரு வெற்றிமாறன். இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த ஓப்பனிங்கில் வந்து காட்டுவாங்க, தஞ்சாவூர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு காட்டுவாங்க. பஸ் வந்து அரியலூர் பஸ்ஸை வந்து காட்டுவாங்க. இந்த கதையை பார்க்கும்போது 50லேருந்து 75க்குள்ளே நடந்துட்டு இருக்க ஒரு கதை. அரியலூர்லேருந்து தஞ்சாவூர் வர்ற வழியில் திருமானூருங்கிற ஒரு ஊர் இருக்குது. அதாவது வந்து கொள்ளிடம் ஆற்றங்கரை. 1950வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு உட்கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஜமீன்தாரெலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜமீன்தார் இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட பெண்களை அழைச்சிட்டு போய் பலாத்காரம் பண்ணுறதும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தஞ்சாவூர் அரியலூரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு வெற்றிமாறன். மக்கள் பொங்கி அந்த ஜமீன்தார் குடும்பத்தையே வந்து கொளுத்திட்டாங்க அப்படிங்கிற வரலாறுலாம் நிறைய இருக்குது. ஸோ அது அந்த சார்ந்த கதையாக தான் அப்படியே வந்துட்டு இருக்குது இதுவும். சரி, இந்த படத்துக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி தான். விடுதலை ஃபர்ஸ்ட்டில் வந்து சூரிய இருந்தார், லவ் இருந்துச்சு, மியூசிக் இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு படம். செகண்ட் ஹாப் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் சேதுபதி தான் ஹீரோ. சூரி வந்து ஒரு 10ஓட 11 தான் இருக்காரு. எதுக்கு வராரு, என்ன பேசுறாரு ஒண்ணுமே புரியல. அது கிளைமேக்ஸ்ல எங்க போறாருங்கிறதும் யாருக்கும் எதுவும் தெரியல. சரி, இந்த படத்தோடைய கதைக்கு வந்துடும். அதாவது வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு வாத்தியாரா இருக்காரு, பெருமாள் வாத்தியாரா இருக்கிறாரு. ஸோ கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் அவரும் ஒரு சமூக போராளியா இருக்கிறார். கென் கருணாஸ் இருக்காருல்ல, அவருக்கு நல்ல நடிப்புங்க. அசுரன் படத்துக்கு அப்புறம் வெற்றிமாறனோட மறுபடியும் இணைஞ்சு வெற்றிமாறன் மறுபடியும் அவரை நடிக்க வச்சிருக்கிறாரு. அருமையா நடிக்க வச்சிருக்காரு. அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கென் கருணாஸ். இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணை வந்து அங்க உள்ள ஜமீன்தார் போய் கடத்திட்டு கொண்டுட்டு போய் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் போய் அந்த ஜமீன்தாரை கொண்டுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டுட்டு வருவார். பெருமாள் வாத்தியாரா இருக்கிற விஜய் சேதுபதி வந்து அடைக்கலம் கேட்டு விஜய் சேதுபதி வந்து பாதுகாப்பாக அவங்களை வச்சிருப்பாரு. இந்த போலீஸ் எல்லாம் ஒரு சைடு தேடிட்டு இருக்கும். நான் வந்து அந்த பையனை ஒப்படைக்கிறேன், நீங்க அந்த பையனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கேட்பாரு. எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் காட்டுவார். காட்டும் போது போலீஸ் வராது, அந்த ஜமீன்தார் கும்பல் வந்து கொண்டுடும். அப்பதான் வந்து நம்ம வாத்தியார் சேதுபதிக்கு வந்து ரொம்ப கோபமாகி இந்த சமூக சேவையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாரு. இடத்துல கிஷோரை விட்டு விஜய் சேதுபதி வெளியில வந்துருவாரு. வெளியில வந்தது தெரிஞ்சதும் அந்த ஜமீன்தார் கும்பல்லாம் சேர்ந்து கிஷோரை வந்து கொண்டுடும். விஜய் சேதுபதி ரொம்ப அதிகமாக கோபம் வந்து எல்லாரும் கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வந்து போலீஸ் அதிகமாக தேடி இவரை பிடிச்சிட்டு போகுது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து விஜய் சேதுபதி எதுக்கு பிடிச்சிட்டு போறாங்க, இதுக்காக தான் பிடிச்சிட்டு போறாங்கன்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த கதை தான் கொண்டு போவாங்க. ஒரு கரும்பு ஆலையில போய் வேலைக்கு சேர்றாரு. அங்க உள்ள தொழிலாளர்கள்ட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாமே ஒத்துமையா இருக்கணும், போராடணும், அப்பதான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லா உரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து பரப்புறாரு. அந்த கரும்பு ஆலையோடைய முதலாளியோட பொண்ணு தான் மஞ்சு வாரியர். அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகியிருக்கும். ரஜினி படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப அண்ணன் எல்லாம் வில்லனங்களாக இருப்பாங்க. ஸோ ஹீரோனி மட்டும் அந்த தொழிலாளியை வந்து லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவரை வந்து தொழிலாளியை வந்து அந்த மஞ்சு வாரியர் வந்து லவ் பண்ணுவாங்க. செகண்ட் மேரேஜும் பண்ணிக்குவாங்க. அதை பற்றி எந்த ஒரு எதிர்ப்பு இருக்காது, அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த போகும்போது இவரை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு மலைப்பகுதியில் காட்டு பகுதியில் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஆட்கள் வந்து காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ கூட்டிட்டு போனோன்னா போலீஸ் சும்மா இருக்குமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 100-150 ஆள் ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு ஒரு படம் வந்துட்டு இருக்கும். போலீஸ் சைடு துப்பாக்கி சூட்டில் நிறைய பேர் இறந்துருவாங்க. விஜய் சேதுபதி ஆட்கள் வந்து இறந்துட்டு இருப்பாங்க. அப்போ விஜய் சேதுபதி வந்து தோழர் நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன், என்னால தான் இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னா யார் உயிர் போகாது அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆக போறாரு. ஸோ சரண்டர் ஆகி அவர் தப்பிச்சாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. ஒரு லீடு கொடுத்து வச்சிருந்தாங்க. பாகம் 3 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீடை கொடுத்து வச்சிருந்தாங்க. எப்படி போகுது அப்படின்னு தான் தெரியலையா. விடுதலை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் இருந்துச்சு, மியூசிக் இருந்துச்சு, ஸோ ரசிக்கும்படி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரசிக்கும்படி ஒன்றும் இருக்காது. படம் வந்து முழுக்க வசனமாக எழுதி படத்தை நீளமாக கொண்டுட்டு போயிட்டாங்க. படம் ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பழைய கதை தான். ஸோ இது ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்களோட பார்க்கலாமான்னா குழந்தைங்களோட பார்க்க வேண்டாம்.
ஏன்னா இதில் வந்து நிறுவன காட்சிகள்லாம் நிறைய இருக்குது, அதனால வந்து குழந்தைங்களோட பார்க்க வேணாம். இந்த படம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா சமூக போராளிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் பிடிக்கும். மற்றபடி என்டர்டைன்மெண்ட்டாக போகிறவங்களுக்கு பிடிக்காது. ஒரு மசாலா கலந்த படமாக இருக்குமானா இல்லை. வெற்றிமாறன் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த படங்களை தான் நிறைய எடுத்துகிட்டு இருப்பாரு. ஏற்கனவே அசுரன் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாரு. இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் அந்த விடுதலை படத்தோட நிலவரம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர்.